இன்றைக்கு நம்முடைய புத்தக விமர்சன நிகழ்ச்சியில் கவிஞர் ராஜகுமாரன் அவர்கள் எழுதிய மிடர்களின் இடைவெளியில் புத்தன் அப்படிங்கிற ஒரு கவிதையினுடைய பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக சிறப்பான முறையில் இந்த ஹைக்கூவினை தந்திருக்கின்றார். ஹைக்கூ என்பது ஜப்பானிய கவிதை வடிவம் என்ற ஒரு புரிதல் எல்லோருக்குமே இருக்கிறது. 3 வரிகளில் எழுதப்படுவது என்று நாம் நினைச்சிருக்கோம். ஆனால் ஹைக்கூ 3 வரியில் இருந்தாலே அது ஹைக்கூ அல்ல. இன்றைக்கு நம்மிடம் ஹைக்கூ என்று சொல்லப்படக்கூடிய பல கவிதைகளை எடுத்து பார்த்தால் அதில் உண்மையான ஹைக்கூவிற்கு இலக்கணத்திற்கு உட்பட்ட கவிதைகளாக சில கவிதைகள் மட்டும்தான் தேரும். ஏன்னா ஹைக்கூ என்பது புத்த மதத்தில் ஜென் மதத்திலிருந்து அது தோன்றியதாக சொல்றாங்க. ஹைக்கூ பொதுவாக வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசவே பேசாது. ரெண்டாவது, ஒரு ஹைக்கூ கவிதை பிரச்சாரம் செய்யாது. ஹைக்கூ கவிதை என்ன என்று விளக்கி சொன்னாலே அதனுடைய சாரத்தை நாம் இழந்து விடுவோம். அப்படிங்கிறதான் ஹைக்கூவில் உள்ள ஒரு தன்மை. அபூர்வமாக ஒரு தொகுப்பில் வந்திருக்கக்கூடிய அனைத்து கவிதைகளுமே ஹைக்கூ படிப்பதனால் ஏற்படக்கூடிய இன்பத்தை, அந்த மகிழ்வை, மனநிறைவை நமக்கு தருகிறது என்று சொன்னால் அது கவிஞர் க. ராஜகுமாரன் எழுதிய இந்த புத்தகம். ராஜகுமாரனுக்கான அந்த கவிதை மனநிலையும் கவித்துவமும் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அன்றாடங்களுக்கு மத்தியிலும் அந்த உயரிய மனநிலையை அவர் காத்து வைத்திருக்கிறார் என்பதையும், இயற்கையை நேசிப்பவராக இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நம்ம பல கவிதைகளில் அதை நம்ம காண முடிகிறது. சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் அவர் கவிதையிலே வந்து விழுகிறது. இந்த மிடர்களின் இடைவெளி புத்தன் என்ற இந்த புத்தகத்தை வேரல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. முதல் பதிப்பு 2022 செப்டம்பர் மாதம் வெளிவந்து பரவலாக வாசகர்களுடைய நன்மதிப்பை பெற்றும் பல விருதுகளை பெற்ற புத்தகம். அவர்கள் தான் இயற்கைக்கு நெருக்கமானவராக இருப்பதனாலே கவிஞர் குழந்தைகளை தான் நிறைய ஹைக்கூக்களில் அவர் கொண்டு வருகிறார். நல்ல வேலை, இந்த கவிதையில் ஏ பெண்ணே, ஓ கண்ணே என்றெல்லாம் விழித்து ஏதாவது கவிதை இருக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அப்படி ஒரு கவிதை கூட அதில் இல்லை. ஏனென்றால் இவர் கவிதை என்பது மிகவும் நேர்த்தியாக, இயற்கையை நுணுக்கமாக ஒரு அற்புதமான கவிதை மனநிலையில் எழுதியிருக்கிறார் ராஜகுமாரன். ஒரு குழந்தையின் கையில் கிடைத்த வெற்றுத்தாளில் அது என்னவெல்லாம் வரையுமோ அதை போல் இருக்கிறது ராஜகுமாருடைய கவிதை என்று இதன் முன்னுரையிலே பொருத்தமான ஒரு சித்திரத்தினை நாணர்காடன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த நாணர்காடன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த சித்திரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நாம் சிறு வயதில் கூட நான் ஏதாவது இயற்கை ஓவியம் வரைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? முதலில் ஒரு நதியை வரைவோம், அப்புறம் அங்கே பக்கத்தில் 2 மலைகளை போடுவோம், ஒரு மரத்தை போடுவோம், வளைவாக அதுவும் பெரும்பாலும் தென்னை மரத்தை போடுவோம், மலைகளின் ஊடாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகளை வரைவோம், அந்த பக்கத்திலே நதிக்கு பக்கத்திலே ஒரு ஓடம் இருக்கும், அல்லது ஒரு வீடு என்று வரைந்தால் ஒரு குடிசையை வரைவோம். நான் யாருமே மாடி வீட்டை வரைவதில்லை. இப்படி ஒரு அழகான சித்திரத்தை கொடுத்திருப்பதை தான் கவிஞர் இந்த கவிதையில் கொடுத்திருக்கார். அவருடைய தந்தையார் திரு சித கருணாநிதி அவர்கள் மரபு பாக்களிலும் சந்தத்தில் சிந்து பாடுவதில் கைதேர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய புதல்வரான க. ராஜகுமாரன் மிக கவித்துவம் வாய்ந்தவராக, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கவிதை வடிவமாக என்றாலும் அது தமிழுக்கு மிக சிறப்பான முறையில் அந்த கவிதையினை தந்து தமிழுக்கு ஒரு அழகு சேர்த்திருக்கிறார். படிப்புகளுக்கெல்லாம் ஒரு நிறைவளிக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக மிடர்களின் இடைவெளியில் புத்தன் என்பது இருக்கிறது. நம்மை இதை வாசிப்பவர்களை ஏமாற்றாத ஒரு தொகுப்பு. அவருடைய கடினமான உழைப்பும்
அவர் கவித்துவ மனமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய இந்த நூல்தான் ஒரு மிடர்களின் இடைவெளியில் புத்தன் என்ற நூல். இதை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நான் கவிதையினை வாசித்து அதை பற்றி விளக்கம் சொல்கிற போது அது உண்மையிலேயே அந்த கவிதையின் கவிதை தன்மை இழந்து விடுகிறது என்பதனாலே நான் இந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதனுடைய எல்லாம் அழகை ரசியுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.